ஓகேப்பா. ஸோ இந்த ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹேவ் ப்ரொவைடட் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ப்பா. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாக தான் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் ஏ கனெக்ஷன் வித் த டேட்டா பேஸ். ஓகேவா. இந்த மை ஆப் டேட்டா பேஸோட நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற மை ஆப் டேட்டா பேஸோட நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஏ கனெக்ஷன். இங்கே மை டேட்டா பேஸ் நேம். ஓகேவா. ஸோ த டிஃபால்ட் என்னுடைய MySQL-உடைய டேட்டா சோர்ஸ் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ரூட், ரைட்டா. ஸோ when we install the XAMPP server, by default it will set username as a root, password is empty. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைபர்னேட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ வாட் இஸ் ஹைபர்னேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபர்னேட் இஸ் ஏ ஒன் லாங்குவேஜ். ஓகேவா. ஒன் என்ன சொல்கிறது, ஒரு டாபிக். ஓகேவா. ஸோ யூஸிங் தட் it will simplify the database operations. ஓகேவா. இனிஷியலி எப்படி பார்த்தீங்கன்னா பழைய மெத்தட் ஓல்டு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to write a queries to insert the values and to create the tables and everything. For example நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி எனக்கு டேபிள் எழுதணுப்பா. கிரியேட் டேபிள். ஓகேவா. யூசர் அப்படின்னு சொல்லி டேபிள் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஒவ்வொன்று ஸ்பெசிஃபை பண்ணுவேன். சரியா. 1 செகண்ட். ஓகேவா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐடி ஒரு லாங் டைப்பு, நேம் வேர்கேர் ஒரு 50 இந்த மாதிரி போகிறோம்னா ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூசர்னு ஒரு டேபிள் ஜென்ரேட் ஆகிடுச்சு பாரு. ரைட்டா இல்லையா. இப்போ எனக்கு யூசர் அப்படிங்கிற டேபிள் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் ஒரு query எழுதியிருக்கேன். கிரியேட் டேபிள் யூசர், அதில் வந்து ஐடி நேம் அப்படின்னு 2 காலம் கொடுத்துருக்கேன். ரன் பண்ணோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இங்கே டேபிள் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு எனக்கு. ரைட்டா. ஸோ இது என்னென்னா நம்ம மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா. இன் ஆர்டர் டு கிரியேட் ஏ டேபிள்ஸ் அண்ட் டேட்டா ஓகேவா, த டேட்டா இன்சைட் த டேபிள்ஸ். ஸோ வி வேர் டூயிங் எவ்ரி திங் மேனுவலி. வி ஹாவ் டு ரைட் ஏ கோடு SQL queries-னு சொல்லுவாங்க. அந்த SQL queries we have to write every time, each and every time whenever we want to create a table or insert the data or delete the data or getting the data. ஓகேவா. எது பண்ணாலும் வாட் எவர் மேபி. ஸோ ஃபார் ஆல் த ஆப்ரேஷன்ஸ் வி ஹாவ் டு ரைட் ஏ queries like this query பா. ஸோ லைக் திஸ் query we have to write each and every time. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் select star from user. This query is getting the data from user table. கீழே நமக்கு ரிசல்ட் வரும். யூசர் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ரைட் கிளிக் பண்ணி ரன் செலெக்ஷன். இங்கே பாருங்கள் டேட்டா வரல. ஓகேவா. ஸோ அதனால் இது இல்லை. இப்போ இதில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. டேட்டா இன்சர்ட் இன்ட்டு யூசர், அதாவது இன்சர்ட் இன்ட்டுங்கிற கமாண்டுப்பா. இன்சர்ட் கமாண்ட். திஸ் இஸ் டேபிள் நேம், யூசர் டேபிள் நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், ஐடி அப்புறம் நேம் வேல்யூஸ், ஐடி 1 நேம் வந்து கோபி. ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் கரண்ட் query. ரன் ஆயிடுச்சு. இங்கே தெரியுது பாருங்கள் ரன் ஆனது. கீழே நமக்கு தெரியும் இந்த மாதிரி ரன் ஆகிருக்கு. அதில் அஃபெக்டட் ரோஸ் ஒரு ரோ வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. டியூரேஷன் ஃபார் 1 query 0.015 செகண்ட்ஸ். இப்போ இங்கே கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டேட்டா ஓப்பன் பண்ணால் இங்கே தெரியும் உங்களுக்கு. புரியுதா. இந்த டேட்டா அப்படிங்கிறதுல யூ கேன் ஏபிள் டு see the டேட்டாஸ். ஓகே, the டேபிள் டேட்டாஸ். இப்போ கோபிங்கிறது இன்சர்ட் ஆகிடுச்சா. இப்போ அடுத்தது வந்து சூர்யா போடுற. ரைட் கிளிக் கரண்ட் query ரன் பண்ணால் இங்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் சூர்யா வந்துடுச்சு. ரைட்டா. இப்போ அடுத்தது ரைட் கிளிக் பண்ணி கரண்ட் query. புரியுதா. ஸோ we were writing these kind of queries manually. So if you want to insert any data initially, ஓகேவா. ஸோ நாம் வந்து தொடக்கத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா we were writing this kind of queries manually.
ஆனால் ஹைபர்நெட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, அந்த டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா, the hibernate technology simplified everything for us. ஓகேவா? ஸோ now you don't need to create this kind of queries or this kind of queries. ஓகேவா? You don't need to write any queries to create the table or insert the data or getting the data from the table or deleting the data, anything. ஓகேவா? அப்டேட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா you don't need to write any queries. So Hibernate provides everything for you. ஓகேவா? So they have written everything for you. So எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ everything is ready now. All we have to do is we have to just utilize the Hibernate topic. புரியுதாப்பா? அந்த Hibernate அப்படிங்கிறத நம்ம just யூஸ் பண்ணினா போதும், then we can able to do all the operations. புரியுதா? இப்போ என்ன பண்ணலாம், let's create a table பா. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேக்கேஜ் ஜென்ரேட் பண்ணுறேன். I'm just creating a package com.myapp.entity. ஓகேவா? ஸோ in Hibernate we call it as a entity or model for the tables. ஓகேவா? tables அதுக்கு என்ன பண்ணணும், as usual we have to create a class. I'm just entering user. So as usually we will be writing the attributes, string name, private, string email. ஓகேவா? semicolon, we have to write a semicolon, and same setter and getter methods. Select the two attributes, generate, and again create a toString method. ஓகேவா? okay, so now we have created a user Java class and we have just created two attributes and setters and getter method for these two attributes and toString method for the whole Java class. ஓகேவா? இப்போ நாம ஒரு Java class we have created. ஓகேவா? Now we have to convert it to the table, right? A Hibernate. So we have to tell the Hibernate to use this class to create the table. புரியுதா? So what I'm doing is I'm just dropping this table. Okay, from here, right click, drop. So now this database has no tables inside it. நாம் இங்கே வரோம். இப்போ என்ன பண்ணணும், we have to give an instruction to the Hibernate to use this user class to create the table. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம @entity நம்ம கொடுக்கணும்ப்பா. வந்துச்சுன்னா உங்களுக்கு பாருங்கள், ஜஸ்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்டிட்டி ஜாவா எக்ஸ் பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும். இல்லையா, ஜஸ்ட் டைப் பண்ணுங்க, என்டிட்டின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா எரர் அடிக்கும். ஜஸ்ட் புட் த கர்சர் on top of the entity pa. So it will automatically give you the suggestions. So javax.persistence. So you have to select javax.persistence library. Okay va. So this is the different package. புரியுதா? இது வந்து Hibernate package pa. So Hibernate is also providing some default packages. Okay, predefined packages in which the entity is available. Okay va. So இங்க இப்போ எந்த ஒரு விஷயம் போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அனோட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 லைன்ஸ் 200 லைன்ஸ் கோடை, ஓகேவா, ஸோ இந்த ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த @entity அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும்னா, Hibernate என்ன பண்ணணும், இந்த யூசர் கிளாஸ் எடுத்து இதில் இருக்க ஆட்ரிபியூட்ஸ் எடுத்து இந்த ஆட்ரிபியூட் இல்லை என்ன பேர் இருக்கோ அந்த பேரில் இட் வில் கிரியேட் a டேபிள். புரியுதா? ஸோ when you mention one Java class as a entity, so Hibernate will get the information of all the attributes available inside the particular entity and it will create the table using the attribute name. புரியுதா? ஸோ இப்போ ஆட்ரிபியூட்டில் வந்து நேம் இமெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேரில் இட் வில் கிரியேட் எ டேபிள். புரியுதா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அனோட்டேஷன் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ டு
to create the table we have to write a query and everything, right? So when we mention one Java class as a entity, which is annotation, okay, so whatever method or anything it starts from we call it as a annotation in Spring Boot, okay. So entity is a annotation, okay. So when we mention any Java class as a entity, which means Hibernate framework, it is a framework. Hibernate is a framework that will help us to connect our application with database, okay papa. நம்ம Spring Boot application database ஓட கனெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு மிடில் மேன் தான் Hibernate, புரியுதா? Hibernate is a framework pa. Hibernate is a framework. Spring Boot க்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா இவர் இருப்பாரு, Hibernate MySQL pa, புரியுதா? So it will connect the Spring Boot and MySQL. So he is the middleman, okay, middle or framework, okay. Hibernate is a framework. He acts as a middleman to connect the Spring Boot and MySQL, okay. So initially we were writing the lots of queries and everything. So Hibernate framework has reduced all the manual code and everything. For example, initially pathina to create the database connection we have to write 20 lines of code. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், we have just added the properties here, right? இந்த நாலே ப்ராப்பர்ட்டி தான் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளவு. So initially we were writing 20 lines of code. Now we have just added the just 4 lines of properties, right? That's it, okay. Initially we have to manage the connections. ஒரு கனெக்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த கனெக்ஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், right? If you open one connection you have to close the same connections once you have done the operations. ஆனால் now we don't need to do anything. Spring Boot will take care of the connections, புரியுதாப்பா? Spring Boot வந்து கனெக்ஷன்ஸை வந்து அது டேக் கேர் பண்ணிக்கும், ஓகேவா? ஸோ நான் அதனால் நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஓகேப்பா. ஸோ we have mentioned this as a entity. So when you mention entity, then we must have some unique value. அதாவது இப்போ எப்படி நம்ம ஒரு கிளாஸ் ஏ இருக்குது, ரைட்டாக, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமில் வந்து பீப்புளில் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸில் இருப்பாங்க, ரைட்டா. ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹேவ் த யூனிக் ரோல் நம்பர்ஸ், ரைட்டா. த சேம் கான்செப்ட் இயர் ஆல்சோ. அரே லிஸ்ட்டில் எப்படி நம்ம we are adding the data but it will have the index is the unique. Likewise in table also, in MySQL table also we should have some unique value, ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் லாங் ஐடின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து @id சொல்லி நான் கொடுக்குறேன்ப்பா. டைப் பண்ணிட்டு மேலே கொண்டு போய் கர்சர் வைக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் த கர்சர் ஆன் டாப் ஆஃப் த ஐடி. javax.persistence @id. அப்புறம் இன்னொரு கமெண்ட் நான் கொடுக்குறேன் ஹைபர்நெட்டுக்கு. ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ ஜென்ரேட் பண்ணிக்கோப்பா, எனக்கு வேண்டாம், என்கிட்ட இந்த பொறுப்பு வேண்டாம். இதெல்லாமே அவங்களோட கான்ஃபிகரேஷன்ப்பா, சரியா? இதெல்லாமே உங்களுக்கு கான்ஃபிகர். இங்கே பாருங்கள், எல்லாமே javax.persistence அப்படிங்கிற பேக்கேஜ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம், ரைட்டா. இதெல்லாமே ப்ரீ டிஃபைன்டு பேக்கேஜஸ் ப்ரொவைடட் பை த Hibernate framework, ஓகேவா. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, we have just given the instruction to the Hibernate that Hibernate should consider this Java user class as a table and it should have one default value which is automatically generated, okay va. That should be the unique value pa, okay va. So when you specify one column, one attribute as a @id, which means that the particular id should be unique, புரியுதா? The particular column should be unique. இப்போ என்ன பண்ணுறோம், நாம் இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். So now we have configured everything. Run as Spring Boot application. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை, ரைட்டா. டேபிள்ஸ் எதுவுமே இல்லை, மை ஆப்பில் டேபிள்ஸ் இல்லை பாருங்கள், ரைட்டா. இது பழசு காட்டிகிட்ருக்கு. இப்போ நமக்கு இது
ரன் பண்ணோன்னே இது நமக்கு யூசருங்கிற டேபிள் ஜென்ரேட் பண்ணிடும். ஓகே இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. ஓகேவா, ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இங்கே போயிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் அண்ட் ஓப்பன். இங்கே பாருங்கள், யூசர் டேபிள் ஜென்ரேட் ஆகிடுச்சா, ஐடி, இமெயில், நேம். So whatever we have provided the attributes, okay, the Hibernate framework took the attribute names and created the table for us. And ID is a unique. இங்கே பாருங்க, இது வந்து primary key ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, so when you mention one attribute as @ID, which means Hibernate and MySQL will consider that it is a primary key. Primary key, which means the primary key will be the unique value. It will always have the unique value. It cannot be duplicated. புரியுதா, it should not be duplicated அப்பா. duplicate இருக்கக்கூடாது. it should be unique to identify the particular value. For example, like roll number மாதிரி கிளாஸ் ரூமில் வந்து எல்லாத்துக்கும் ரோல் நம்பர் இருக்கும். ரோல் நம்பர் 2னா ஒருத்தர் வருவார், ரோல் நம்பர் 3னா ஒருத்தர் வருவார், ரைட்டா. ரோல் நம்பர் 2னா 2-3 பேர் வரமாட்டோம், ரைட்டா. ஸோ அந்த மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் தான் ப்ரைமரி கீன்னு சொல்லுவோம் MySQL. ஓகேவா, அது வந்து எப்போவுமே டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. அந்த பொறுப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹைபர்நெட் கிட்ட கொடுத்துட்டோம். ஓகேப்பா ஹைபர்நெட், நீயே இதை டேக் கேர் பண்ணிக்கோ, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு. இப்போ என்ன பண்ணலாம், டேட்டா இன்சர்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைபர்நெட் ஆட்டோமேட்டிக்காக நமக்காக அது வேல்யூ ஜென்ரேட் பண்ணிக்கும். 1 2 3 4 5ன்னு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அது பாட்டு நமக்காக. ஓகேவா, பாருங்கள் டேபிள் இப்போ ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிடுச்சு, ரைட்டா. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஹைபர்நெட் ஃப்ரேம் ஒர்க்குப்பா. ஓகேவா, நார்மலாக. ஸோ ஃபஸ்ட்டு நாம் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, லெட்ஸ் ஒர்க் அவுட் ஆன் திஸ் சாம்பிள் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் வி ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் திஸ் ப்ராக்டிக்கல், தென் வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா, பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லை, ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டேட்டாவை இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது pom.xml நம்ம அந்த கான்ஃபிகரேஷனில் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணும். அடுத்தது யூசர் ஜாவா போட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சது. 3 ஸ்டெப்பு தான். ஓகேவா, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நாம் டேட்டா பேஸில் எப்படி டேட்டாவை சேவ் பண்ணுறது, டேபிள்ஸில் எப்படி டேட்டாவை சேவ் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைபர்நெட்டுங்கிற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக போட்டால் நார்மலாக ஜாவா கிளாஸு, நார்மலாக அதுக்குள்ளே ஆட்ரிபியூட்ஸ் போடுறோம், அவ்வளவுதான். ஆனால் எப்போ நம்ம வந்து என்டிட்டின்னு நம்ம போடுறோமோ அப்போ இருந்து அது என்ன பண்ணும், ஹைபர்நெட் என்ன பண்ணும், ஓகே இவன் என்டிட்டின்னு போட்டிருக்கான், அப்போ இவன் நம்ம ஆளு, ஸோ இவனை பேஸ் பண்ணி நாம் ஒரு இது க்ரியேட் பண்ணணும், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அது கன்சிடர் பண்ணிக்கும். புரியுதா இல்லையா? ஸோ ஹைபர்நெட் வில் அசியூம் தட் if you specify any Java class with entity annotation, it will consider that okay, we have to create a table using this Java class. Okay va, purida liya? So it will take all the attributes inside the Java class and it will create the table. Purida liya? So in this case la pathina, we have given entity for the user Java class. So inside the Java user class, it just take all the attributes pa. Okay va, it will take all the attributes and it has created the table pa. Purida? So இதுதான் வந்து ஒரு நார்மலான ஒரு flow. Okay pa, so first we will practice this one, later we will see it pa. Okay va, எப்படி insert பண்றது, எப்படி get பண்றதெல்லாம் பார்க்கலாம் நாம. Okay, yeah.